அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் என்ற மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனக்கே உரிய அந்த நேயத்தோடு சன்மார்க்கத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வள்ளலார் சர்வதேச மையத்தை ஆரம்பிப்பதற்காக அடிக்கல் நாட்டி இன்றைக்கு வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2 ஆண்டு காலத்தில் அந்த சர்வதேச மையம் முழுமையான கட்டுமானங்களையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காண இருக்கிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருக்கிறது. யாருக்கும் வள்ளலாருக்காக இப்படி மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, மிகப்பெரிய ஒரு ஆளுமையான செயலை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான் இந்த காரியத்தை எடுத்து செய்திருக்கிறார்கள். 5/10/2022 வள்ளலார் வருவிக்க உற்ற நாளை முதற்கொண்டு ஓராண்டு வள்ளலார் வருவிக்க உற்ற ஆண்டாக கொண்டாடினார்கள். 52 வாரத்திலே முதல் வாரத்தில் சென்னை மயிலாப்பூரிலே நடந்த கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், எங்களுடைய ஆன்மீகம் வள்ளலார் சொன்ன ஆன்மீகம்தான் எங்கள் ஆன்மீகம் என்று சொன்னார். வள்ளலார் சொன்ன ஆன்மீகம் என்ன? ஜீவகாருண்யமே உண்மையான கடவுள் வழிபாடு என்று சொன்னது வள்ளலார் ஆன்மீகம். சாதி, மதம், சமயம் இது எல்லாம் பொய்யே என்றது வள்ளலார் ஆன்மீகம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அத்தனை பள்ளி மாணவர்களுக்கும் காலை சிற்றுண்டியை கொடுத்தார். ஏற்கனவே மதிய உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. காலை சிற்றுண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வள்ளல் பெருமானாருடைய அந்த வலியுறுத்தலின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்தார்கள். அதே போன்று வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு வள்ளலார் பெயரை வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு தனிப்பெரும் கருணை நாள் என்று வள்ளலாருடைய வருவிக்க உற்ற நாளை அறிவித்தார்கள். இப்படி உலகம் முழுக்க வள்ளலாரை கொண்டு செல்லக்கூடிய சின்ன சின்ன பணிகளையெல்லாம் செய்து நிறைவாக வள்ளலார் சர்வதேச மையம் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அனைத்து வெளிநாடுகளுக்கும் வள்ளல் பெருமானாருடைய புகழை, வள்ளல் பெருமானாருடைய கோட்பாடுகளை எடுத்து செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஞான சபை எங்கே இருக்கிறதோ அங்கே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். ஞான சபை இருக்கின்ற இடத்திலிருந்துதான் உலகத்திற்கு ஞானத்தை போதிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கான ஆன்மீகம் எது என்றால் வள்ளலார் ஆன்மீகம்தான். மற்ற ஆன்மீகமெல்லாம் சாதியிலே குறுகி போய்விடும், மதத்திலே குறுகி போய்விடும், சமயத்திலே குறுகி போய்விடும். உலக சமாதானத்திற்காக, உலகத்தை உய்விப்பதற்காக இருக்கின்ற ஒரே மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம்தான். அந்த ஆன்மீகம்தான் வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் என்ற ஆன்மீகம். இந்த சுத்த சன்மார்க்கம் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்றால் வள்ளல் பெருமான் நினைத்த இடத்திலிருந்து, அந்த இடம் எது என்றால் ஞான சபை இருக்கின்ற இடம். அந்த இடத்திலே தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே சில பேர் கட்சி ரீதியாக, மத ரீதியாக, சமய ரீதியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வள்ளல் பெருமான் சொன்ன பெருவெளியிலே எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பெருவெளி என்பதே உள்ளார்ந்து நாம் நினைத்து பார்க்கக்கூடிய இடம். பெருவெளி என்பதே நம்முடைய ஆன்மாதான். அண்டத்திலே ஒரு பெருவெளி இருக்கிறது, பிண்டத்திலே ஒரு பெருவெளி இருக்கிறது, அது நம்முடைய ஆன்மா. இங்கே இருக்கின்ற பெருவெளி என்பதெல்லாம் வெளி என்றாலே விண்ணை குறிக்கும். இந்த வெளியை பெருவெளி என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்ற இடம் எதுவோ அதுதான் பெருவெளி. இந்த பெருவெளி என்பது ஞான சபை. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே என்று சொன்ன இடத்திலேயும் பூர்வ ஞான சிதம்பரம் என்று சொல்லி உத்தர ஞான சிதம்பரம் ஆலை என்று சொல்லியதிலே
ஆதாரங்களிலேயும் எங்கேயும் வள்ளல் பெருமான் இந்த பெருவழியிலே கட்டிடம் கட்டக்கூடாது என்று எங்கேயும் சொல்லவில்லை. இன்னும் கேட்டால் வள்ளல் பெருமான் ஒரு 6 சாலைகளை, உபகார சாலை, விருத்தி சாலை, சாஸ்திர சாலை, இப்படி பல்வேறு சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று எண்ணம் வைத்திருந்தார். அதுவும் சத்தியஞான சபை வளாகத்திலே இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால்தான் அந்த சத்தியஞான சபையை கட்டினவுடன் அந்த கான்ட்ராக்டர் வள்ளலாரிடம் கேட்கிறார், நீங்கள் ஏற்கனவே போட்ட பிளான் படி மீதியையும் நம்ம கட்டிவிடலாம் ஐயா என்று சொன்னதற்கு வள்ளல் பெருமான் சொன்னார், நீங்கள் எல்லாம் எதுவும் கட்ட வேண்டியதில்லை, இறைவனே ஆண்டவரே அதை கட்டிக்கொள்வார். எப்படி என்றால் எதிர்காலத்திலே ராஜாங்கத்தார் முன்னிலையிலே இறைவன் கட்டிக்கொள்வார். எனவே நீங்கள் எதுவும் இப்பொழுது செய்ய வேண்டாம். அந்த ராஜாங்கத்தார் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலே இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு ராஜாங்கம். இந்த ராஜாங்கத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் வள்ளல் பெருமான் விரும்பியது, இதுதான் வள்ளல் பெருமான் நினைத்தது, இதுதான் வள்ளல் பெருமான் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கட்டிக்கொள்வார் என்று சொன்னது. எனவே வள்ளல் பெருமான் விருப்பத்தை அன்றைக்கே சொல்லிவிட்டார், எதிர்காலத்திலே ராஜாங்கத்தார் கட்டுவார்கள் என்று. ஆனால் டிஎன்டிவி என்ற ஒரு ஊடகம் வள்ளல் பெருமான் சொன்ன ராஜாங்கத்தார் என்பது மு.க. ஸ்டாலின் அரசாங்கமா என்று கேட்கிறார். அதிலே மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் என்று எழுதுவாரா? இப்படி குதர்க்கமாக குண்டக்க மண்டக்க என்று பேசுவார்கள் என்பார்களே, அதுபோன்றுதான் இப்படி எதிர்ப்பவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வள்ளல் பெருமானாருடைய விருப்பம் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நடக்கும் பொழுது இந்த கொள்கை உலகம் முழுக்க பரவும். நாம் எல்லாம் ஒரு 4 பேர் 5 பேர் இல்லை 1000 பேர் சேர்ந்து செய்தால் கூட அதனுடைய வீச்சு குறைவாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் செய்யும் பொழுது அது உலக அளவில் மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய ஒரு வீச்சு காணப்படும், மிக பிரபலமாக ஆகும். அந்த அடிப்படையில் தான் வள்ளலார் இத்தனை காலம் சிந்தித்து பார்த்து யாரை இந்த காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் கேட்டால் இது அரசாங்கமே கட்டுது என்று சொல்லவில்லை. கட்டுவது ஆண்டவர், கட்டுவது கடவுள், முன்னிலை வகிப்பதுதான் அரசாங்கம். அதனால்தான் ராஜாங்கத்தார் முன்னிலையில் இறைவனே நடத்தி கொள்வார் என்பார். அப்போ வள்ளல் பெருமான் மு.க. ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய உள்ளத்திலே புகுந்து காரியப்பட்டு அவருக்கு உணர்த்தி இருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே இதில் கட்சி ஆச்சரியம் இல்லாமல் இவர் செய்வதா அவர் செய்வதா என்றெல்லாம் பார்க்காமல் யாரெல்லாம் வள்ளலாருக்காக செய்கிறார்களோ அத்தனை பேரும் நமக்கு வணக்கத்துக்குரியவர்கள், அத்தனை பேரும் நமது நன்றிக்குரியவர்கள், அத்தனை பேரும் நமது வாழ்த்துக்குரியவர்கள். இந்த காலகட்டத்திலே வள்ளல் பெருமான் இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். வள்ளல் பெருமானாருடைய பணியை வள்ளல் பெருமான் அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் செய்துவிட முடியாது. வள்ளல் பெருமானுடைய அனுமதியும் வள்ளல் பெருமானாருடைய அனுகிரகமும் வள்ளல் பெருமானாருடைய பூரண அருளும் இந்த ஆட்சிக்கு இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவரால் இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது. இப்படி விதண்டாவாதம் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் சன்மார்க்கத்துக்குரியவர்களா என்றெல்லாம் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து சொல்கிறார்கள். நாம் இந்த ஆட்சியை ஏன் ஆதரிக்கிறோம் என்றால் வள்ளல் பெருமானாருக்கு அவர் நினைத்ததை நடத்தி காட்டுவது இந்த அரசாங்கமாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் எதையெல்லாம் வர வேண்டும் என்று அந்த பெருவெளியிலே நினைத்தாரோ அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்கிறது. மிகப்பெரிய கூட்ட அரங்கம் வருகிறது, மிகப்பெரிய ஆஸ்பத்திரி வருகிறது, மிகப்பெரிய முதியோர் இல்லம் வருகிறது, மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வு மையம் வருகிறது. இப்படி வெளிநாட்டிலே இருந்து வந்து இங்கே ஆய்வு செய்து இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்து 6 திருமுறைகளும் உரைநடை பகுதியும் வேறு வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்து வெளியிட இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் மூலமாக. அதன் மூலம் வெளிநாடு முழுக்க இன்றைக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
பொதுவாக சாதாரண நாளில் ஒருத்தர் போய் ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு வந்தார்னா வடலூருக்கு போயிட்டு வந்து வள்ளலாரை முழுசாக தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சர்வதேச மையம் வந்த பிறகு ஒருவர் வடலூருக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்து விட்டு வந்தால் ஒரு 2 மணி நேரத்தில் வள்ளலாரை முழுமையாக காட்சிப்பதிவின் வாயிலாகவே முழுமையாக உணர்ந்து கொண்டு வெளியே வரக்கூடிய நல்ல சூழல் உருவாகும். அப்படி டிஜிட்டல் லைப்ரரி, அதற்கப்புறம் அந்த ஒரு பெரிய காணொளி காட்சிகள் எல்லாம் வைத்து மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சைட் ஏ, சைட் பி என்று 2 இடங்களிலே கட்டுமானம் வருகிறது. 72 ஏக்கரில் 3.5 ஏக்கரில் தான் இந்த கட்டடங்கள்லாம் வருது. இதை எதையும் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி இந்த வழிபாட்டிற்கு எந்த குந்தகமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் வடக்கிலே இருந்து தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி தீப தரிசனம் பார்க்கிறோமே, ஜோதி தரிசனம், அந்த இடம் மட்டும் 68 ஏக்கர் இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற 72 ஏக்கரில் 3.5 ஏக்கர் மட்டும்தான் கட்டிடம். ஆர்ச்சு, மெயின் ரோட்லேருந்து ஆர்ச்சுக்கு உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இந்த ஆய்வு மையம் வருது. இதனால் யாருக்கும் எந்த இடையூறும் யாருக்கும் ஏற்படாது. இவர்கள் பெருவெளி பெருவெளி என்று வெறும் தரையை பெருவெளி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒருத்தர் தப்பா சொல்லிட்டாரு, பெருவெளினா தரை தான், அந்த பெருவெளியில கட்டக்கூடாதுன்னு. ஒருத்தர் சொல்றாரு பெருவெளி என்பதே இறைவன், இறைவன் இருக்கிற இடத்துல குழி தோண்டி ஒரு கட்டடம் கட்டினா இறைவன் மேலேயே கட்டடம் கட்டினதா ஆயிடும்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. அது எப்படி சரியா இருக்கும்? பெருவெளின்றது நம்முடைய பூர்வஞான சிதம்பரம் என்ற வடலூரிலே இருப்பது மட்டும் பெருவெளி இல்லை, இந்த பிரபஞ்சம் முழுக்க பெருவெளி தான். அவர் சொல்லுகிறாரே, அவர் வீடு கட்டியது கூட கடவுளை இடித்து விட்டு தான் பள்ளம் தோண்டி அந்த வீடை கட்டியிருப்பார். அப்போ பெருவெளினாக்கா ஏதோ வடலூர்ல இருக்கிறது மட்டும் பெருவெளி அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஒரு அடையாளத்துக்கு வள்ளல் பெருமான் அங்கே அந்த பெருவெளி என்றாலே விண்ணை குறிக்கும். இன்னும் கேட்டால் வடலூர் வடதிசை வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க என்பது அங்கே ஒரு அம்பலம் இருக்கு, இங்கே 8 அம்பலம் இருக்கு, விஸ்தாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக ஞான சபையை மட்டும்தான் வள்ளல் பெருமான் அந்த பாடல்ல சொல்லுவார். வேற எந்த பெருவெளியையும் அதில் இந்த காலி இடத்தெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லலை. இப்படி சொன்னா நம்ம எல்லாம் திமுக காரர்கள்னு அவங்களாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை. நம்ம வள்ளலாருக்காக யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வணக்கத்துக்குரியவர்கள், வாழ்த்துக்குரியவர்கள். எனவே இப்படிப்பட்ட குதர்க்கமாக பேசுகின்றவருடைய பேச்சையெல்லாம் செவிமடுக்காமல் வள்ளலாருடைய புகழ் உலகமெங்கும் பரவுவதற்கு சத்தியஞான சபை வளாகத்தில்தான் இந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்டப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்படி செயல்படுத்தப்படும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை வள்ளல் பெருமான் நிகழ்த்த இருக்கிறார். இனி வருங்காலம் சன்மார்க்க காலம், ஞான சித்தர் காலம் என்று சொன்னாரே, அந்த ஞான காலம் அப்பொழுதுதான் வரும். அதற்கு முத்தாய்ப்பாக தமிழ்நாடு அரசு இந்த சர்வதேச மையத்தை அமைக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் தமிழக அரசுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.